வணக்கம். வேதாளம் விக்கிரமாதித்யருக்கு புதிர் போட்டது. வேதவேந்தன் என்ற அரசர் பிரம்மாபுரி என்ற நகரத்தை ஆண்டு வந்தார். அவரிடம் சத்தியசீலன் என்பவர் மெய்காப்பாளராக இருந்தார். ஒரு நாள் வேலவேந்தன் குதிரை மீது ஏறிக்கொண்டு வேட்டைக்கு காட்டை நோக்கி சென்றார். திடீரென குதிரை மிரண்டு மிக விரைவாக ஓட ஆரம்பித்தது. குதிரையை பின்தொடர்ந்து சத்தியசீலனும் ஓடினார். ஓரிடத்தில் போய் குதிரை நின்றது. அரசனுக்கோ தாகம் மேலிட்டது. திரும்பி பார்த்தபோது சத்தியசீலன் மூச்சிறைக்க ஓடி வந்தார். அவரை பார்த்து, எனக்கு தாகமாக இருக்கிறது, எங்கிருந்தாவது குடிக்க தண்ணி கொண்டு வா என்றார். உடனே தன் மடியில் வைத்திருந்த 2 நெல்லிக்கனிகளை எடுத்து அரசரிடம் கொடுத்துவிட்டு தண்ணீர் கொண்டு வருவதற்காக சென்றார் சத்தியசீலன். தூரத்தில் இருந்த சுனையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அரசருக்கு கொடுத்து தாகத்தை தீர்த்தார். சத்தியசீலனுடைய சேவையை பாராட்டிய அரசர் உடனே அவருக்கு உயர் பதவியை அளித்தார். சில நாட்கள் சென்றன. ஒரு நாள் அரசர் சத்தியசீலனை கூப்பிட்டு, சிங்கள நாட்டு அரசகுமாரியை உன்னால் இங்கே அழைத்து வர முடியுமா என்று கேட்டார். அரசர், தங்கள் விருப்பப்படி நான் போய் அழைத்து வருகிறேன் என்று கூறி கப்பலில் சிங்கள நாட்டுக்கு புறப்பட்டு சென்றார் சத்தியசீலன். சிங்கள தீவை நோக்கி கப்பல் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு சூறாவளி காற்று வீசியது. அதனால் கப்பல் நடுக்கடலில் உடைந்து மூழ்கிவிட்டது. மூழ்கி கொண்டிருந்த சத்தியசீலனை ஒரு சுறா மீன் விழுங்கிவிட்டது. மீனின் வயிற்றுக்குள் சென்றவர் அதை கிழித்து கொண்டு வெளியே வந்தார். அதன் பின் தன் திறமையால் நீச்சல் அடித்து ஒரு தீவுக்கு சென்றார். அங்கே ஒரு துர்க்கை அம்மன் கோயிலை கண்டதும் அங்கே சென்றார். சத்தியசீலன் அம்மனை தரிசித்து கொண்டிருந்த போது அழகிய பெண் ஒருத்தியும் அம்மனை வணங்கி கொண்டிருந்தாள். அவள் அழகில் மயங்கினார் சத்தியசீலன். அரசருக்கு பெண் பார்க்க வந்தவர் அதை மறந்துவிட்டு இவளை தான் மணமுடிக்க வேண்டும் என்று அவளை பின்தொடர்ந்தார். தன் காதலை அவளிடம் தெரிவித்தார். அவள் சத்தியசீலனை பார்த்து, நீங்கள் என்னை உண்மையாகவே காதலிக்கிறீர்கள் என்றால் இதோ இந்த கிணற்றில் இறங்கி மூழ்கி வா என்று கூறினாள். அவள் சொன்னவுடன் சத்தியசீலன் அருகிலுள்ள கிணற்றில் மூழ்கி எழுந்தபோது தன் சொந்த நகரத்தில் இருந்தார். கப்பல் மூழ்கி இறந்து போனதாக நினைத்த சத்தியசீலன் பிழைத்து வந்ததை பார்த்த ஊர் மக்கள் பரபரப்பாக பேசிக்கொண்டனர். அரசருக்கு செய்தி எட்டியதும் சத்தியசீலனை வரவழைத்து விசாரித்தார். தான் புறப்பட்டது முதல் கிணற்றில் மூழ்கி எழுந்த வரையில் நிகழ்ந்தது அனைத்தையும் சத்தியசீலன் கூறினார். நடந்தவற்றை கேட்ட அரசர், எனக்கு பெண் பார்க்க அனுப்பினால் உனக்கு பெண் பார்த்து வந்து விட்டாயா? எனக்கு திருமணமாவதில் தாமதமானாலும் பரவாயில்லை. நீ பார்த்த பெண்ணை உனக்காக நான் பார்த்து மணமுடித்து வைக்கிறேன், வா போகலாம் என அழைத்து கொண்டு கப்பலில் ஏறினார். அந்த குறிப்பிட்ட இடம் வந்ததும் இருவரும் கப்பலிலிருந்து குதித்தனர். தீவுக்கு நீந்தி சென்றனர். கரையேறியதும் துர்க்கை அம்மன் கோவிலுக்கு சென்றனர். வழக்கம் போல் அந்த அரசகுமாரி கோயிலுக்கு வந்திருந்தாள். அங்கு வந்திருந்த அரசரை பார்த்து காதல் கொண்டாள். அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நினைத்து தனது தோழிகள் மூலம் அரண்மனைக்கு இருவரையும் அழைத்து வருமாறு செய்தாள். அரசன் அரண்மனைக்கு வந்தவுடன், அரசே, நான் பாதாள வேந்தர்களுக்கு வேந்தனாகிய காலநேமியின் மகள். என் தந்தைக்கு பிறகு நானே இங்கு அரசியாக உள்ளேன். இது விஸ்வகர்மாவினால் நிர்மாணிக்கப்பட்ட நகரமாகும். இங்கு யாருக்கும் மூப்பு இறப்பு கிடையாது. நீண்ட நெடுகாலமாகவே எனக்கு திருமணமாகவில்லை. அதனால் உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று தன் விருப்பத்தை தெரிவித்தாள். அரசன் சத்தியசீலனை பார்த்தார். அரசே, இப்பெண்ணை மணமுடிக்கவில்லை என்றால் நான் அப்படியே மாண்டு விடுவேன் என்று சொல்வது போன்றும், எப்படியாவது எனக்கு முடித்து வைத்து விடுங்கள் என்று கெஞ்சுவது போன்றும் இருக்கவே, அரசியே, உன்னை விரும்பியது என் நண்பன். நீ அவனை மனம் செய்து கொள்வதுதான் நல்லது. நான் அவருக்கு உன்னை மணமுடித்து வைக்க வந்தேனே தவிர எனக்காக இல்லை. அதனால் சத்தியசீலனை உனக்கு மணமுடித்து வைக்கிறேன் என்றார் அரசர். அரசியும் அதற்கு எந்தவித மறுப்பும் சொல்லாமல் சத்தியசீலனை மணந்து கொள்ள சம்மதித்தாள். இருவருக்கும் மனம் செய்துவிட்டு அரசர் தன் நாட்டுக்கு புறப்பட்ட போது, இந்த பழத்தை சாப்பிட்டால் மூப்படைய மாட்டார்கள். இந்த கத்தியினை கொண்டு நீங்கள் போர் புரிந்தால் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு தான் என்று கூறி கொடுத்தாள். பழத்தையும் கத்தியையும் பெற்றுக்கொண்ட அரசர் சத்தியசீலனிடம், சத்தியசீலா, நான் தாகமாக இருந்தபோது அன்று எனக்கு 2 நெல்லிக்கனிகளை கொடுத்தாய். இன்று நான் உனக்கு இந்த பெண் கனியை உனக்கு அளித்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த அதிசய குளத்தில் மூழ்கி தன் நாட்டை அடைந்தார். இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம், விக்கிரமாதித்யரே, அரசன் சத்தியசீலன், இவர்கள் இருவருடைய செயல்களில் யாருடைய செயல் நன்றிக்குரியது என்று கேட்டது.
காவலன் சத்தியசீலன் நன்றி செலுத்துவது அவருடைய கடமையாகும். ஆனால் அரசாளுபவனுக்கு அது கடமை அல்ல. எனவே இந்த கதையில் அரசர் தன்னை விரும்பிய அழகிய பெண்ணை தனக்கு உதவி செய்த சத்தியசீலருக்கு அவர் விரும்பியபடியே திருமணம் செய்து வைத்து நன்றி கடனை தீர்த்து கொண்டார். அதனால் அரசனே சிறந்த நன்றிக்குரியவர் ஆவார் என்று பதிலளித்தார் விக்ரமாதித்யர். விக்ரமாதித்யரின் சரியான பதினால் மௌனம் களையவே வேதாளம் சட்டென்று விடுபட்டு முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை விக்ரமாதித்யன் கதை நம்ம சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.